ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, தட்டை எடுத்துகிட்ருக்கோம். தட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். தட்டை கட்டுறப்ப கையெல்லாம் கிழிச்சு விடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கையில் காலில் இந்த மாதிரி இந்த அவருக்கெல்லாம் பாருங்கள், காலில் கிழிச்சுட்டு ரத்தம் வருது. ஒரு நிமிஷம் எங்கே காட்டு, காலை காட்டு. எங்கே இதுதான் வேலைன்னு வந்து செய்யறதில்ல, இதெல்லாம் ஒரு வேலைன்னு இல்லை, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இங்கே பாரு, இங்கே ரத்தம், இது இன்னும் இத்தனை பக்கம் இவ்வளோ ரத்தம் வந்துருக்கு. தெரியாது, அதெல்லாம் காஞ்சு போகும். இந்த தனுஷ் சொன்ன மாதிரி எச்ச தட்டு கையில் வச்சோம்னு வச்சுக்க, எவ்வளவு வேலை எவ்வளோ என்னதான் கவனமாக பார்த்து செஞ்சாலும் தட்டை கீச்சு விட்டுரும். செஞ்சிடுவேன் அப்படின்ற மாதிரி கீச்சு விட்டுரும். செஞ்சிடுவேன். ஆமாம், வச்சு செஞ்சிடுது. ஆமாம். சரி, பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துறியா? சாப்பாடு எடுத்துட்டு 8 தானே ஆகுது. 8:30 9 மணி ஆக போகுது பாரு. 8 தான் ஆகுது. பசிக்குது, 7 மணிக்கு தான் வந்தாச்சு. இல்லை அதான் இப்போலாம் கொஞ்சம் நீ தான் போய் 8 நாளில் வர மாட்டேன், நடந்து வந்தாலும் மயக்க மாட்டுருவேன். அதனால தான் நீ மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடு. சரியா? சரியா? ஆமாம், எதுக்காக காலைல நேரத்துலேயே வந்து கட்டுறோம்? காலையில் நேரத்துலேயே பனி பக்கத்தில் வந்து கட்டணும். பனி பக்கத்தில் கட்டினா இது மாதிரி கொஞ்சம் கீச்சு விடுறதுல கொஞ்சம் கம்மியாகும். வெயில் வந்தால் ரொம்ப கீச்சு விடுமா? ஆமாம், கீச்சு. அப்படிலாம் நான் போய் படுத்துக்கிறேன், நீ மட்டும் கட்டிக்க. ஊசி பறக்காது. அப்புறம் அதை விட மெயினாக அந்த பனிப்பாகன்றதுனால இது சாஃப்டாக இருக்கும். இந்த தெரியும் பாருங்க, மொடுன்னு ஒடியாமல் இருக்கும். ஆமாம், இந்த தெரியுதா பனிப்பாகம்? கையில் ஈரம் மின்னுதா வெயிலுக்கு? தெரியலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ குவாலிட்டி இல்லை நம்ம சொல்லு, ஓகேங்களா? அதுக்காக தான் காலையில் நேரத்துலேயே வந்து இந்த சோளத்தட்டை மட்டும் இது மாதிரி காலையில் நேரத்தில் வந்து கட்டணும். அது மதியத்துக்கு மேலே வெயில் வந்துருச்சுன்னா பயங்கரமாக பிக்க ஆரம்பிக்கிறது கூட. அப்புறம் கையெல்லாம் கிழிச்சு விடும், ரத்தம் வரும். இந்த மாதிரி கிச்சன் இழுத்து கட்டுறப்ப தட்டை ஒடிய செய்யும். இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையும் ஆகும், கையில் கிழிச்சும் விடாது, தூசி பறக்காது, ஓரளவுக்கு எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். ஒரு 10-11 மணிக்கெல்லாம் முடிச்சிடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. பார்ப்போம், அது அந்த ஆண்டவர் கையில தான் இருக்கு. ஆல்ரெடி 3 பேர் கட்டிட்டு இருக்காங்க. அங்கே 3 பேர் கட்டிட்டு இருக்காங்க, நாங்கள் 2 பேர், மொத்தம் 5 பேர் கட்டுறோம். அங்கேருந்து பார்த்தா தெரியுதா 2 ஏக்கர் மொத்தம் இது சோளத்தட்டை. ஆமாம், நேற்றே 1 ஏக்கர் பக்கம் கட்டிட்டோம், இன்னும் பகுதி இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக கட்டிட்டாலும் கூட நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக கட்ட முடியாது, கொஞ்சம் குறை இருக்கும். ஏன்னா வெயில் வந்துட்டா கட்ட முடியாது, மொறுன்னு உடஞ்சு போயிடும். அதனால நாளைக்கு நாங்கள் இதெல்லாம் எடுத்து ஓசா குத்தாரி வைக்கணும். குத்தாரி வச்சுட்டு அப்புறம் வண்டியை பிடிச்சி வண்டி வர சொல்லி ஏற்றி கொண்டு போய் அங்கே வச்சு வீட்டில் இதெல்லாம் எடுத்து மேலே அடுக்கி வைப்போம். பற்ற வைக்கணும், தட்டை போர் வைப்போம், கூட தண்ணி வைப்போம் உள்ள கீழே இறங்கி. ஆமாம், தார்பாய் போட்டு மழை வர டயத்துக்கு தார்பாய் போட்டு மேலே போட்டு விட்டோம்னா மழை தண்ணி கீழே வந்து தட்டை அவிஞ்சு போகாமல் இருக்கும். இதுதான் வெயில் காலத்துக்கு. இதுவே இப்போ வந்து நல்லா இந்த தட்டை விளைக்கிறப்ப நல்லா மழை வந்துருந்துச்சுன்னா இந்த கருதையும் வெள்ளை சோளத்தையும் விற்கலாம், ஒரு காசு பார்ப்போம். தான் விலையில, அதனால போச்சு. மாட்டுக்கு நினைச்சு போட்டது தான். ஆமாம், மாட்டுக்குன்னு நினச்சி போட்டால் ஒரு விளைச்சல் வந்தால் ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லையே, வரலையே. என்ன செய்ய? ஆமாம், என்ன செய்ய? விவசாயம் பண்ணாலே அப்படி பண்ணுறது நிறைய பேர் தெரியல. விவசாயம் பண்ணாலே வரும் போகும், அதிகபட்சம் போகும், குறைந்தபட்சமே வரும் விவசாயத்தில். ஆமாம், அதிகபட்சம் போனாலும் கூட ஒரு சில டைமிங்கில் வர்றப்ப இலைகளை கிடைக்கிறப்ப அந்த சைடு தெரியுது பாருங்க. இதெல்லாமே பக்கத்து தோட்டம். அங்கே அந்த பக்கத்து தோட்டத்துக்காக நம்மள்ட்ட தான் முருங்கை விதை வாங்கி நட்டாங்க. ஓரளவுக்கு காப்புக்கு நெருக்கி வந்துருச்சு, பூ விட ஆரம்பிச்சிருச்சு. இவங்கள்ட்ட இன்னும் பூ விடலை, நமக்கு இன்னும் விடல, இவங்களுக்கு பூ இருக்குன்னு பூ இன்னும் விடல. காட்டு பக்கத்தில் எவ்வளோ பெருசாக மரம் வந்துருக்கு. எவ்வளோ நாள் இருக்கு அந்த மரம்? 7-8 மாதம் இருக்குமா நட்டு? இருக்கும். அந்த சைடு நல்லா பெருசாக இருக்குது, கடைசினால சின்னதாக இருக்குது. வெட்டி விட்டுருக்காங்க. ஆமாம், இந்த மரம்லாம் நம்மள்கிட்ட வாங்கி நட்ட மரம் தான். விதை வாங்கி நட்டாங்க, ஓரளவுக்கு வந்துருச்சு. நடுவில் வெட்டி விட்ருக்காங்க பாருங்கள், வெட்டி விட்டுருக்காங்க. இதுக்குங்கிட்டு போக முடியாது பக்கத்தில், ஏன்னா கம்பி வெளி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இன்னும் போய் நாங்கள் தட்டை கட்ட வேண்டியது தான். அவ்வளோதான், இன்னும் போய் நாங்கள் தட்டை கட்டுறோம். நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்களும் உங்கள் வேலைக்கு போங்க காலைல சீக்கிரமாக. எல்லோரும் பார்த்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா?
ஓகே. ஒவ்வொரு வீடியோஸ்லாம் பார்த்தா மில்லியன் கணக்கில் போகுது. ஆமாம், ஆனால் மில்லியன் பேர் லைக் பண்ணால் பரவாயில்ல. லைக்லாம் நான் பண்ணிடுறீங்க, ஃபாலோ தான் பண்ண மாட்டேறீங்க. கொஞ்சம் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ விவசாய சம்மந்தமான ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸை அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்போம். உண்மையிலே இன்னும் வேலை அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. தட்டை போகிற இஷ்டமாக ஒரு 2 நாள் 3 நாள் வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம். அப்புறம் கடலை விளைஞ்சிருச்சு, அதை பிடுங்கணும். 10 நாளுக்குள்ளே அதை பிடுங்குவோம். அதை பிடுங்கி முடிச்சோன்னா அந்த வேலையை முடிச்சா அதை உழுதுட்டு மறுபடியும் அதில் ஏதோ ஒரு வெள்ளாமை செய்யணும். இதுதான் இன்னும் அதை வெள்ளாமை செஞ்சு முடிச்சிட்டோன்னா அடுத்து கத்திரிக்காய் விளைஞ்சிரும். கத்திரிக்காய் பிடுங்க ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து இன்னும் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். 2 நாள் வீட்டில் இருப்போம். ஃப்ரீ டைமிங் கிடைக்கவே கிடைக்காது. கேப்லன்னா இன்னும் ஒரு 10 நாளுக்கு பக்கமாக கேப் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கேப்பில் எங்கிட்டாச்சும் வெளியில் அவுட்டிங் போயிட்டு வரலான்னு பிளானிங் இருக்கு. நேற்று லவர்ஸ் இல்லை, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? உனக்கா இந்த அருவா போய் பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, அது வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எதுவுமே ஒரு முட்டாய் கூட வாங்கி தரலங்க, சரியான ஆளு. ஆனா வேலை மட்டும் பல்கா வாங்குறாரு, ஆனா ஒரு முட்டாய் கூட வாங்கி தர மாட்டாரு. காட்டுலயே சரி, அதை கூட விட்டு தரல. வர பிப்ரவரி 26 என்னோட பிறந்த நாள், அதுக்கு என்ன வாங்கி தர சொல்றேன், வாங்கி தரேன். அவனை கொன்றுவேன். பாப்போம், ஏதாவது சின்னதா ஏதோ பூவே வாங்கி கொடுத்தா வேலை முடிச்சுது. நான் போயிட்டேன். இப்பவும் பாரு 10 ரூபாய்க்கு பூ தான் வாங்கி தரேன்றாரு. சரி விடுங்க, அதனாலும் கிடைக்குது.